ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பொட்டேட்டோ லேபுடைய ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹீரோ வந்து ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. எவ்வளோ நேரம் தான் இப்படி திரும்பி நிற்க போற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எனக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஆக டைம் கொடு, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, உன் மேலே நான் கோவமா தான் இருந்தேன், ஆனால் நான் பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்க கூட இல்லை, நீ தாண்டா பிரேக்கப்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ, சாரி டி என்னை மன்னிச்சிடு, ஏதோ நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் சொல்கிறா, நான் எப்போ கோவப்பட்டாலும் நீ என் மேலே கோவப்படக்கூடாது, நான் கோவப்பட்டா கூட என் கோவம் போகிற வரைக்கும் நீ என்னை சமாதானப்படுத்தணும், என்னை விட்டு நீ எப்பயும் போகக்கூடாது, இது மட்டும் தான் உன்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோ அப்படியே எமோஷனல் ஆகி ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, இனிமேல் உன்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சிக்காக போயிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, சாப்பாடு கொஞ்சம் மேலே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போகிறா. இதுக்கெல்லாம் காரணம் சோபெக் தான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீ ரொம்ப கோவப்படுறான். அப்படியே சோபெக் வீட்டில் போயிட்டு, இனிமேல் இந்த வீட்டில் தங்கக்கூடாது, உங்களோட கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன், வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு கீ சொல்லிட்டு இருக்கப்போ, இதெல்லாம் உங்க அக்காக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த வீட்டோட ஓனர் நான் தான், நான் சொல்றேன் நீ வீட்டை விட்டு வெளியே போ, எங்க அக்காக்கெல்லாம் தெரியாது, நான் சொன்னபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா இனிமே உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்றப்போ, அவ அடி அடின்னு அடிச்சு தவிச்சிடுறா. எதுக்காகடா இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கீ வந்து நம்ம சோபேக் வீட்டில் போய் நின்றுட்டு இருக்கான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்துக்கும் சாரி, அந்த லெட்டரை கொடுத்துடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் தான் சொன்னனே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எங்க அக்கா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நான் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுகிறப்போ, ஒன்றும் கவலைப்படாத, எப்பயுமே உங்க அக்கா இப்படிதான், ஷார்ட் டெம்பர், உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓஜி வந்து காலையில போன கீயை காணோம், ஒருவேளை அடிச்சு கிடிச்சு தொங்க விட்டுட்டானா உன் ஆளு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, ரெண்டு பேரும் குடிச்சிட்டு ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. காலையில வந்து கேலி பண்றதுக்காக இவங்க போட்டோஸ்லாம் பிக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓஜியும் போட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறா. காலையில ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறா, உனக்கு என்னடா ஆச்சு, நைட் செம்மையா தூங்குன போல இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, ஆமா வழக்கத்துக்கு மாற நல்லாவே தூங்குனேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து இங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த மாதிரி எவரெஸ்ட்ன்ற ஒரு இடத்துல வந்து உருளைக்கிழங்க வந்து அறுவடை செய்கிறதுக்காக நாங்கள்லாம் போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் போய் கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சேல்ஸுக்காக. உருளைக்கிழங்க வந்து டோட்டலாக வந்து டன் கணக்கில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஸ்னஸ் மேன் கூப்பிட்டுருக்காரு. அந்த இடத்துக்கு தான் இவங்க வராங்க. அவன் பார்த்தா நெகை வெட்டிக்கிட்டு ரொம்ப வந்து வந்தோடனே ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுகிறான். அந்த சேரோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் வந்து 1.5 கோடி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறப்போ, அந்த கேள்வியே நான் கேட்கல அப்படின்ற மாதிரி பைத்தியக்கார மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, சார் ப்ளீஸ் எங்ககிட்ட ஒரு 100 டன் உருளைக்கிழங்கு இருக்கு, நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. கையை பிடிச்சிட்டு இருக்கப்போ, கையை விடு, இதை மாதிரி கெஞ்சுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, தயவு செய்து போறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. அப்புறம் இதுக்குடா எங்களை கூப்பிட்டேன்னு சொல்லி பேச போறப்போ, ஹீரோயின் தடுத்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமாதானமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே அவங்க போறப்போ ஒரு மெடல் இருக்கு, அதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அது ஏதோ ஆர்மியில கொடுத்த மெடல் போல இருக்கு. அப்படியே போயிட்டு பிசினஸ் மேன் கிட்ட போயிட்டு, நீ வந்து ஆர்மியில எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இதை மாதிரி ஹீரோ ஒரு நம்பர் சொல்கிறான். அந்த நம்பரை கேட்டோன்னே இவன் எந்திரிச்சு சல்யூட் போட ஆரம்பிச்சிடறான். உங்கள் ஊர் மிலிட்ரியில் இப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்கு. மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு, என்னாச்சு இவ்வளோ நேரமாக நீ பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ரொம்ப கோவப்படாதம்மா, இந்தா உனக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறான். ரோல் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ வந்து அவளையே அறியாமல் அப்படியே பின்னாடி வந்துடுறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், எதுக்காக உன் ஃபீலிங்ஸை வந்து நீ ஏன் இப்படி தடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். என்ன பேசுகிற, எந்த இடத்துல வந்து கிஸ் கேட்டுட்டு இருக்காங்கட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு அப்படியே ஹீரோயின் கூட போகிறான். ஹீரோயின் வந்து அவளோட பொட்டேட்டோ லேபில் போயிட்டு அவள் வளர்த்த அந்த பொட்டேட்டோ எல்லாமே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா அவளே வந்து அறுவடை செஞ்ச பொட்டேட்டோ இது. முன்னாடி சிஇஓவாக இருந்திருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த பொட்டேட்டோவை கொடுத்து, இது நானே வளர்த்த பொட்டேட்டோ, நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, அதோட ரிவ்யூ என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. அவரும் ரொம்ப சந்தோஷமா ஓகேமான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு போனா, அவ ஆஃபீஸ் விட்டு போறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துடுது. மண்டே தான் என்னுடைய வேலையோட லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ, அதே சமயம் ஹீரோவும் உட்காந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கான். சண்டேவே நம்ம ஹீரோயினை காலையில எங்கேயோ வர சொல்லியிருக்கான். ஹீரோயின் பயங்கர கோவப்படுறா. சண்டே கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியாடா, அந்த ஆஃபீஸை விட்டு தான் நான் போக போறேன், சண்டேவும் எனக்கு வேலையை கொடுத்துருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ, இந்தாமா உனக்காக டிஃபன் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றப்ப, அதை நீயே கொட்டிக்கோ, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. இங்க பார்த்தா நம்ம ஹீஜி வந்து பார்க்க பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. அப்போ பார்க் கிட்ட, என்னம்மா இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறப்போ, நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது, எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டேன், நம்மளுக்கு டைவர்ஸ்க்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நான் திரும்ப நியூயார்க் போயிட்டு என் லைஃபை ஹாப்பியாக வாழ போகிறேன், நான் சேர்மேன் பொண்ணாக வாழ போகிறது கிடையாது, அப்படியே யார் என்னை லவ் பண்ணுறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நான் என் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறேன், என்னால் தான் உன் லைஃபும் ஸ்பாயில் ஆகிடுச்சு, ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பார்க் சொல்கிறான், சாரி நீ தனிமையாக இருக்கிறப்போ நான் உன்னை தனியாக விட்டுருக்க கூடாது, அப்போ உனக்கு துணையாக இருந்திருக்கணும், நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு 2 பேரும் லாஸ்ட்டா ஒரு ஷேக் ஹேண்ட் குடுத்துட்டு, அப்படியே வந்து 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, "நாளைக்கு தான் ஆஃபீஸ்ல எனக்கு லாஸ்ட் டேட்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "அப்படி சொல்லாத. நான் தானே உன்ன வேலைய விட்டு தூக்குனேன். நானே அந்த ஆர்டர கேன்சல் பண்ண போறேன். நீ கன்டினியூவா வேலைக்கு வரணும்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் சொல்றா, "இது ரொம்ப அன்ஃபேர். உன் லவ்வருக்காக நீ இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. நீயே என்ன தூக்காட்ட நானே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன்டா" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "நீ எத்தன தடவ வந்து ரிசைன் பண்ணாலும் உன்னோட லெட்டர நான் அக்செப்டே பண்ண மாட்டேன்டி" அப்படின்னு சொல்றப்போ, "எதுக்குடா என்ன டென்ஷன் பண்ற? காலையிலேருந்து என்ன பயங்கரமா எரிச்சல் மூட்டிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு போய் கிஸ் பண்ணிடுறா. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. ஹீரோயின் சொல்றா, "உன் வாய அடைக்கிறதுக்கு தான் நான் அப்படி பண்ணுனேன். பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றப்போ, "நான் அப்படி தாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஹீரோயின போய் கிஸ் பண்றான். அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப பதட்டமா இருக்கா. பேசாம இந்த இடத்த விட்டு ஓடிரலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கும் அதே பதட்டம் தான். குளிச்சுட்டு வந்துட்டு அவனும் ஒரு பக்கம் நர்வஸா இருக்கான். உள்ள போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து ஜன்னல எகிறி குதிச்சு வெளிய போயிடலான்னு ஒரு பிளான்லயே வந்துட்டா. டக்குனு ஹீரோ உள்ள வர சத்தம் கேட்டு அப்படியே பெட்ஷீட் போட்டு உட்காந்துருக்கப்போ, ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, "எதுக்காக நீ இவ்ளோ நர்வஸா இருக்க? நீ ஒண்ணும் பயப்படாத. நான் போய் கீழ படுத்துக்கிறேன். நீ இங்க படுத்துக்கோ" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "இல்ல நீ எங்கேயும் போகாத. என் கூடயே இரு" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "எதுக்கு? நீ இவ்ளோ நர்வஸா இருக்கிறப்போ ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்னு சொல்றப்போ, "உனக்கே தெரியும் என் நேச்சரே இப்படிதான். நான் எல்லாத்துலயும் கொஞ்சம் நர்வஸ் தான் ஆவேன்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "நீ அந்த 4 வார்த்தைய இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்ல. அது எப்ப சொல்லப் போற?" அப்படின்னு சொல்றப்போ, காதுல போய் நம்ம ஹீரோயின் "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோக்கு அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் இவ ப்ரப்போஸே பண்ணியிருக்கா ஹீரோ கிட்ட. அப்படியே நம்ம ஹீரோயின் 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அப்படியே நைட் ஒண்ணா தூங்குற மாரி காட்டுறாங்க. காலையில எந்திச்சு இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோக்கு ஒரு கால் வருது. இவன் கால் பண்ணிட்டு, "இது மாரி 100 பேர வந்து வேலைய விட்டு தூக்கணும். அதுக்கு சரியான ஆள் நீ தான். நீ தான் அந்த வேலைய பண்ணு. நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் மெயிலு" அப்படின்ற மாரி சொல்றப்ப, இங்க ஹீரோக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்குக்கு வந்து நம்மளோட லீ கால் பண்ணி, "இது மாரி உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஃபுல்லா ரூமர் பரவியிருக்கு. நான் வேணா ஸ்டாப் பண்ணவா?" அப்படின்னு சொல்றப்போ, "நீ ஒண்ணும் பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு, இப்பதான் இவன் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்க மாரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயின் போறப்போ, "இது மாரி வந்து நம்மளோட பார்க்குக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சாம். அவன் பாரேன் சிஇஓ விட்டு பதவிய விட்டே போக போறான். இனி எத்தன நாள் அவன் ஆட்ட போட போறான். அவனுக்கு வந்து ரொம்ப திருட்டுத்தனமா ரொம்ப லக்ஸூரியஸா வாழ்ந்துக்கிட்டான்." அப்படி இப்படின்னு பயங்கரமான ரூமர்ஸ்லாம் போகுது. ஹீரோயின் போய் நம்ம பார்க்க போயிட்டு, "என்ன நீ வெளிய விட்டு போக போறியாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "ஆமா என்ன செய்றது? நீயும் நானும் ஒரே நேரத்துல தான் வேலைய விட்டு போக போறோம். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரிலீஃபா இருக்கு. இந்த டைவர்ஸ் மேட்டர் வெளிய வந்தோனே, இனிமே என் லைஃப்ப நான் லீட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றப்போ, "நீ இப்ப கூட என்ன கம்ஃபர்டபிள் பண்ண தானே வந்திருக்க" அப்படின்ற சொல்றான். "இது மாரி லைஃப்ல ஒரே ஒரு தடவ உனக்கு கால் பண்ணுவேன். அதுக்குள்ள செத்துடாத. குடிச்சு குடிச்சு உயிரோட இரு" அப்படின்ற மாரி பார்க் சொல்றப்போ, ஓகேன்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. இங்க நம்மளுடைய சோபிக் வந்து பார்க்க பார்க்கறதுக்காக வந்திருக்கான். "என்னடா என்ன அதிசயமா பார்க்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்றப்போ, "எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான்டா. தோணுச்சு அதான் வந்தேன்னு" சொல்றப்போ, "நீ என் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்றப்போ, "ஏன்டா அப்படி சொல்ற? ஃபோன் கால் பார்க்குறப்போ நீ உன் ஞாபகம் மட்டும் தான்டா வந்துச்சுன்னு" சோபேக் சொல்ல, அப்படியே அவங்க பழைய கதையெல்லாம் பேசி சிரிச்சுட்டு, இப்ப அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் எல்லாம் சரியாயிடுச்சு. இவங்க 2 பேருமே நியூயார்க்ல இருக்கிறப்போ ரூம்மேட்ஸா தான் இருந்திருப்பாங்க. இப்ப வந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க ஒரு பார்ட்டிக்காக. அப்போ வந்து இந்த சியோல் பையன மட்டும் ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு ஊர்க்காரங்கலாம் சொல்லிட்டு இருக்கப்போ, அவன் நாளைக்கு ஊர விட்டு போயிருவான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கரெக்ட்டா ஹீரோவுடைய கால் வந்துருது. எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா ஹீரோவ வெல்கம் பண்றாங்க. அப்படியே ஹீரோவுக்கு வரப்போ, தனக்கு யாருமே இல்லன்னு சொல்லி அவன் இத்தன நாளா நினைச்சுட்டு இருந்திருப்பான். இந்த ஊர்க்காரங்கலாம் தான் ஃபேமிலியா பார்க்குறத நினைச்சு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே அவன் வீட்டுக்கு போறப்போ, ஃபர்ஸ்ட் ஹீரோயின பார்த்தது, அவள கிஸ் பண்ணது, இது மாரி எல்லா விஷயமும் அவனுக்கு வந்துட்டு போது. நம்ம இந்த இடத்த விட்டு போணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறப்போ, சேர்மேன் வாங்குக்கு தான் நம்ம ஹீரோ கால் பண்றான். என்ன பேசுறான்றத காமிக்கல. ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் சொல்றா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ நாளைக்கு சியோல் கிளம்பணும்னா சொல்லு. நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து பேக் பண்றேன். நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வந்து லாங்கா இருக்க போறதில்ல. பிஜியான் டூ சியோல் வந்து ரொம்ப வந்து பக்கத்துல தானே இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு, "உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து வேலை இல்லாம இருந்தா நீ ஏத்துக்கிருவியா?" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. "நான் வேலைய விட்டு 10 நிமிஷம் ஆச்சு. உனக்காக வந்து நான் வேலைய விட்டுட்டேன். உன் கூட தான் நான் இருக்க போறேன்டி" அப்படின்ற மாரி இவன் சொல்றப்போ, "எவ்ளோ தைரியம் இருந்தா வேலைய விட்டுருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல வந்துட்டு 2 பேரும் ஒரே நாள்ல வேலைய விட்டு போறோம்ன்னு சொன்னா எல்லாரும் சிரிக்க போறாங்க. "ஏன்டா இப்படி பண்ணுன? யாராவது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வேலைய விடுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊத்துறா. ஹீரோ எதையுமே கண்டுக்கல. "நீ திட்டினா திட்டிட்டு போடின்னு" விட்டுட்டான். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தோனே எல்லாரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. "அப்படியா? நிஜமா தானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கப்போ, "இது மாரி ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க என்ன பார்க்க சொல்லி. இது மாரி என்னோட உருளைக்கிழங்க அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுகுறா.
முன்னாடி சிஇஓவா இருந்திருப்பாரு இல்லையா? அவர் தான் ஹீரோயினோட பொட்டேட்டோவ வந்து அந்த லேப்க்கு அனுப்பி வச்சிருப்பாரு. ஹீரோ வந்து "கங்ராச்சுலேஷன் நீ பெரிய ஆளா ஆயிட்ட" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் எமோஷனலா அழுதுட்டு இருக்கா. அப்படியே வந்து 3 வருஷம்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பெட்லேருந்து எந்திரிச்சு கீழ வரா. இங்க ஓஜி ஒரே அழுகையா அழுகுறா. "இனிமே நான் தண்ணி கூட குடிக்க முடியாது. நான் ஒண்ணுமே சாப்பிட முடியாது. இப்படி பண்ணிட்டீங்களே என்னைய" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பார்த்தா வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் இருக்கு. புளிப்பா என்ன சாப்பிடணும் அப்படிலாம் இருக்கிறப்போ, ஹீரோயின் பார்த்துட்டு, "என்ன காரியம் பண்ணியிருக்கடா அவள" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு சேஃப்டியாலாம் இருக்க தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா திட்டிட்டு செருப்ப வச்சு அடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஓஜி சொல்றா, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் லிவர்ல சின்ன ப்ராப்ளம்மா" அப்படின்னு சொல்றப்போ, "அப்படியான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறப்போ, "ஏன்க்கா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோ வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கான் வாடகைக்கு. இங்க பார்த்தா ஒரே கலாட்டாவா இருக்கு. ஹீரோ சொல்றான், "ஏம்மா கொஞ்சம் வந்து ஆக்ஷன் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அது அப்படிதான் சவுண்டா இருக்கும். நீங்க உங்க வீட்ல போய் இருங்க" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோ சொல்றான், "எப்ப பாரு பொட்டேட்டோ லேப் சுத்திட்டு இருக்க. என்ன நீ மறந்துட்டேன்னு" சொல்றப்போ, "சாரிடா இன்னைக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நான் லீவ் போடுறேன்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா போகுது. அப்படியே நம்ம ஹீரோயின தூக்கிட்டு போறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு உண்மையான லவ் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க பொட்டேட்டோ லேப்லேருந்து வந்து அவங்களுடைய அந்த மேரோ பொட்டேட்டோவ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆயிட்டா. அப்படியே வரப்போ இவங்கலாம் ஹீரோயின பார்த்து பயந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் செம்ம கெத்தா உட்காந்துட்டு இருக்கப்போ, அவங்கலாம் வந்து பொட்டேட்டோ வந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க. பயங்கரமா வந்து அடிமட்ட ரேட்டுக்கு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் கேட்கிறா. இப்படியே போனா பூக்கு வந்து அப்படியே டென்ஷன் ஆகுது. "டேய் நான் செத்துடுவேன்டா. ஏன்டா என்ன பிரஷர் ஏத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்போ, "என்ன நடக்குது இங்க? எதுக்கு கிமியான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு?" சொல்றப்போ, "நாங்க வந்து பொட்டேட்டோ லேப் அப்படின்ற மாரி இவங்க சொல்லிட்டு, நான் சும்மா கலாய்க்கிறதுக்காக தான் உங்கள இப்படி பண்ணணும்" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இதோட வந்து இந்த ட்ராமா இந்த இடத்துல முடியுது. இந்த ட்ராமா முடிஞ்சத நினைச்சா கொஞ்சம் லைட்டா மனசு கஷ்டமா தான் இருக்கு. வேற ஒரு நல்ல ட்ராமால அடுத்து பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஆன்கோயிங் ட்ராமா சூப்பரா போகுதுன்னா, கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.